எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். இந்த டிசம்பர் மாதத்திலையும் தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவரை தேடி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் தேடி வந்து காத்திருக்கிற உங்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய நாமத்தினால எங்கு 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு தேவன் வருகிறவர். அங்கு வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு என்னென்ன காரியத்தோடு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு கபலபாப்பா, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற பகுதியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. தகப்பனே, அடியாலை மறைத்து உடைய வார்த்தை வெளிப்படட்டும். உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் தியானிக்கும்படியாய் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேராகு. ஹல்லேலூயா. தேராகுனா என்ன? எல்லாருக்கும் தெரியும்ல. தேராகுனா யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. ஹல்லேலூயா. தேராகுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? தேராகுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தாமதிப்பது, இல்லைன்னா காலம் தாழ்த்துவது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேராகுக்கு அர்த்தம் தாமதிப்பது. அப்போ இன்றைக்கு அநேக தாமதம் இந்த டிசம்பர் மாதத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில அநேக தாமதம் இருக்கிறது என்று சொல்லி நீங்க என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க? கலங்கிட்டு இருப்பீங்க, அப்படிதானே? நிறைய நன்மைகள் இந்த 2024 எதிர்பார்த்து ஏன் என் காரியம் ஏன் இவ்வளவு காலம் தாழ்ந்து போகிறது, ஏன் என்னுடைய காரியம் தாமதிச்சு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இடத்துல ஒரு சந்தேகத்துல நீங்க என்ன செஞ்சுட்டே இருப்பீங்க? ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பீங்க. ஏசப்பா இந்த ஜனவரி மாதத்துல எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆனா அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல, ஏன் எனக்கு இந்த தாமதம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் உன்னிடத்துல இருக்கிற தேராகுதான் காரணம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க தந்தை. ஹல்லேலூயா. அவர் என்ன? ஆபிரகாம் நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? அவருடைய வாக்குத்தத்தங்கள் தான். விசுவாசம் அதுக்கு வரதானே ஞாபகம் வரும். எப்பவுமே நம்மளுக்கு ஆபிரகாமா உடனே 7 ஆசீர்வாதங்கள் தான் என்ன செய்யுது ஞாபகத்துல. ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வர்றது அதுதான் வரும். அதற்கு பின்புதான் ஆபிரகாம் விசுவாசத்தோட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாருங்கிற சிந்தனை நமக்குள்ள என்ன செய்ய வரும்? மனுஷனாகிய நமக்குள்ள நம்ம இருதயத்துல முதல்ல தோன்றுகிற வார்த்தை ஆபிரகாம் என்று சொன்னாலே ஆசீர்வாதங்கள் 7 தான் நமக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் அந்த 7 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லி ஆபிரகாமை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய? புறப்பட்டு வா, நான் என்ன செய்வேன்? உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து 7 வாக்கு தத்தங்களை கொடுத்து என்ன செய்கிறார்? அவர் அழைக்கிறார். ஆதியாகமும் 12:2-3 நம்ம வாசித்தோமானால் ஆபிரகாமுடைய 7 ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எப்படி ஆபிரகாமை அழைத்தார் என்பதை பார்க்கலாமா? எந்த இடத்துல இருந்து எங்க தேவன் ஆபிரகாமை அழைத்தார் என்பதை பார்க்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. தேராகு நதிக்கு அப்புறத்துல இருக்கிறாராம். அவர் என்ன செய்கிறாராம்? வேற தேவர்களை தான் என்ன செஞ்சிட்டு இருந்தாராம்? சேவித்து கொண்டு இருந்தாராம். அந்த இடத்துல இருந்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை தெரிந்தெடுத்து நீ என்ன செய்ய, நான் உனக்கு கொடுத்திருக்கிற கானான் தேசத்துக்கு வா என்று சொல்லி என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைத்தது மாத்திரம் அல்ல, 7 ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப எங்க இருந்து ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார்?
நதிக்கு அப்புறத்துல இருந்து வேற தேவர்களை சேவித்து கொண்டு இருந்த அவர்களை தான் நான் உயிருள்ள தேவன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? தேவன் அழைக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமே காரானிலே குடியிருப்பதற்கு முன்னமே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நாம் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை தேவன் தரிசனமாகி என்ன செய்கிறார்? அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி அழைத்து 7 ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்? அவருக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் உடனே தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன செய்கிறார்? யாரோடனே அவர் புறப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அவர் தன்னுடைய தகப்பனாகிய தேராகோடும் லோத்தோடும் தன் மனைவியாகிய சாராளோடு என்ன செஞ்சாராம்? கானானுக்கு போக புறப்பட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அழைத்த உடனே, வாக்குத்தத்தம் வந்த உடனே இவர் என்ன செய்கிறார்? உற்சாகமாய் தன் தகப்பனோடு தன் மனைவியோடு தன் குமாரனோடு என்ன செய்கிறார்? தனக்குள்ள எல்லாவற்றோடும் கானான் தேசத்துக்கு என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். ஹல்லேலூயா. புறப்பட்டு போகிற பாதையில அவர் எங்க வந்து தங்கி விட்டாராம்? அவர்கள் ஆரான் என்ற இடம் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எங்க வந்தவனே இருந்துட்டாங்க? ஆரான் என்கிற இடத்துக்கு வந்தவுடனே அந்த இடத்துல கூடாரம் போட்டு என்ன செஞ்சிட்டாங்க? இருந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்து போயிட்டாரு. எங்க போனோம்னு புறப்பட்டார்? கானான் தேசத்துக்கு. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? கானான் தேசத்துலதான் போய் என்ன செஞ்சிருக்கணும்? குடி இருந்திருக்கணும். ஆனா அவர் என்ன செய்கிறார்? ஆரான்ல என்ன செஞ்சிட்டாரு? குடி இருந்துட்டார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செஞ்சிட்டாரு? மறந்து போயிட்டார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சிட்டார்? மறந்து போயிட்டார். ஆண்டவர் அவருக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி அவரை அழைத்த அழைப்பை என்ன செய்து விட்டார்? அந்த ஆரான்ல குடியிருக்கும் போது தன் தகப்பனோடு தேராகு கூட குடியிருக்கும் போது என்ன செய்து விட்டார்? ஆபிரகாம் மறந்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜனவரி மாதம் நம்ம வாக்கு தத்தத்தை பெற்றோம்ல. முதல்ல ஜனவரி மாதத்துல என்ன சொல்லியிருப்போம்? ஒரு 2ஆம் தேதியை நினைச்சு பாருங்க. இப்போ ஆக ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்காருன்னு ஒரே நடக்கும் போதும் படுக்கும் போதும் அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணி என்ன பண்ணியிருப்போம்? ஒரே ஜபமா தான் இருந்திருக்கும். அப்படிதானே? இந்த டிசம்பர் 2 எடுத்து பாருங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? ஜனவரி 2 எப்படி இருந்திருக்கோம்? ஒரே வாக்கு தத்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா இந்த வருஷத்தை கடக்கிறதுக்குள்ள அந்த வாக்கு தத்தத்தை மறந்து, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த திட்டத்தை மறந்து என்ன பண்ணிருப்போம்? இந்த டிசம்பர் 2ஆம் தேதி ஆண்டவர் என்ன மறந்து போயிட்டாரு. ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க? சொன்ன வாக்கு தத்தத்தை எனக்கு என்ன செய்யல? நிறைவேற்றல. அவர் வாக்கு கொடுத்ததை என்ன செஞ்சுட்டாங்க? எனக்கு மறந்து போயிட்டாங்க. இந்த டிசம்பர் 2ஆம் தேதி நம்ம எப்படி மாறி இருப்போம்? ஜனவரி 2 ஆனந்த சத்தமிட்டு ஆண்டவரை துதிச்ச நாம டிசம்பர் 2ஆம் தேதி ஆண்டவரை என்ன செஞ்சுட்டு இருப்போம்? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் மறந்துட்டு அவரை குறை சொல்கிறவர்களாய் மாறி போகிறோம். இந்த ஆபிரகாமும் தேவன் அழைத்த அழைப்பை மறந்து அந்த ஆரான்ல என்ன செய்து விட்டார்? தங்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேராகு என்பதற்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்தேன். தாமதிப்பது, காலம் தாழ்த்துவது. இன்றைக்கு கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கானானுக்கு செல்ல வேண்டிய ஆபிரகாம் எப்படி ஆரான்ல மறந்து போய் இருந்தாரோ அது போலதான் நாமும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை
சுதந்திரிப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறோம்? நின்று கொண்டு ஆண்டவரை குறை கூறி கொண்டு இருக்கிறோம். இல்ல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை மறந்துட்டு ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு பண்ணினார், இந்த வாக்கு பண்ணினார் என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்மளிடத்துல இருக்கிற ஏன் இந்த காலம் தாமதிக்கிறது, ஏன் இந்த காரியம் என்ன நிறைவேறாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேராகி என்னங்கிறத நம்ம என்ன செய்யறது இல்லை, கண்டுபிடிக்கிறது இல்லை, அதை சிந்திக்கிறது இல்லை. ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இன்னும் நிறைவேற்றாமல் தாமதித்து கொண்டிருக்கிறார்? நமக்கு கொடுத்த வார்த்தையை, நமக்கு கொடுத்த அந்த செயல் திட்டத்தை ஏன் அவர் என்ன நிறைவேற்றல, ஏன் இந்த காலம் தாமதம் ஆகுறதுங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மேல என்ன குற்றம் இருக்குது, நம்ம மேல என்ன தவறு இருக்குங்கிறத சிந்திக்காமல் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்ன செய்து விடுகிறோம்? குறை சொல்லி விடுகிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த திட்டங்களை என்ன செஞ்சுக்கிறோம்? மறந்து போயிடும். ஆபிரகாமை போல தேராகுல என்ன செஞ்சிடும்? குடியிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற தேராகு என்னங்கிறத நீங்க சிந்தித்து பார்க்கலாமா? நம்ம எப்பொழுதுமே நம்மளை சிந்தித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் எப்படினாலும் நமக்கு நிறைவேற்றி முடிப்பார், சொன்னதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார்ங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? அந்த விசுவாச ஓட்டத்துல ஒழுங்கா ஓடுறோமா? அடுத்தது, கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து அந்த சித்தத்தை செய்யணுங்கிறத செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? இல்ல அந்த சித்தத்தை மறந்து உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறத மறந்துட்டு ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனவரி மாதம் ஒரு சகோதரன் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்தார். ஆண்டவர் சொன்னார், அன்பு மகனே, நீ அமைதியா இரு, என்ன செய்ய? அமைதியா இரு, உனக்குரிய ஒரு வழி வாசலை நான் என்ன செய்வேன்? திறந்து தருவேன். கொஞ்சம் நீ என்ன செய்ய? பொறுமையோடு இரு என்று சொன்னா அவர் என்ன செய்யல? கேட்கல. கேட்காம போய் ஆண்டவருடைய திட்டமே இல்லாத ஒரு தொழிலை என்ன செஞ்சிட்டாரு? தொடங்கிட்டார். ஜனவரி மாதம். இப்ப டிசம்பர் மாதம் ஆகுது, அந்த தொழில ஆசீர்வாதம் இல்லை. ஏன் சிஸ்டர் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவர் ஏன் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கல அப்படி என்று சொல்லி ஒரே புலம்புல. எனக்கு நல்ல வாக்கு தத்தங்களை தானே ஏசப்பா சொன்னாங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன் தானே சொன்னாங்க, நீ கையிட்டு செய்யும் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் தான் எனக்கு வாக்கு தத்தம் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறார். இந்த வாக்கு தத்தம் தான் இந்த 2024 எங்க ஆலயத்துல எடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம். நான் தனியா கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் போது ஏசப்பா சொன்னாங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய தொழில ஒன்றுமே இல்லாம போயிட்டு இருக்கேன். ஏன் சிஸ்டர், ஏன் சிஸ்டர்? அப்போ நான் சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க என்ன செய்யுங்க? காத்துருங்க. நீங்க என்ன தவறு செஞ்சீங்கிறத ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஜனவரியில ஏசப்பா சொன்னதை அவர் என்ன செஞ்சுட்டாரு? மறந்துட்டாரு. இந்த தொழிலை நீ செய்யாதன்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து விட்டார். இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? நவம்பர்ல திரும்ப அந்த தொழிலை மாற்றும்படியா என்ன செஞ்சாங்க? முற்பட்டாங்க. இப்போ டிசம்பர்ல என்ன தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க? ஆண்டவர் சொன்ன அந்த தொழிலை இப்போ ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் தானே ஆகுது. இழந்ததை எல்லாம் இந்த 4 நாட்களுக்குள்ள தேவன் கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்தபடி. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால. ஹல்லேலூயா. எதிர்பார்க்கவே இல்லை. கடையை திறந்த அன்னைக்கு, சிஸ்டர் நீங்க வர்றீங்களா, வந்து எனக்கு ஜெபிக்க முடியுமா? பயத்தோடு நான் கடந்து போனேன். கடந்து போயிட்டு அங்கே இருந்துட்டு அவர் சொன்ன, சாப்பிட்டுட்டு தான் சிஸ்டர் நீங்க போகணும் அப்படின்னதுனால நான் பின்னாடி அந்த கடைக்கு பின்னாடி ஒரு ரூம் இருந்துச்சு, அதுல இருந்து நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிற அந்த வாக்குனா என்ன செய்யணும்? நமக்கு மனுஷங்கள்ல சில நேரம் ஊழியக்காரியா இருந்தா கூட என்ன வந்துடுது? ஒரு பயம் வந்துடுது. அப்ப இயேசு சொன்னாங்க, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லையா? நான் வெளிப்படுத்தினேன், இந்த தொழிலை செய்ய நான் வெளிப்படுத்தினேன். நீ போவதற்கு முன்பாக இழந்து போனதை எல்லாம் நான் கொடுப்பேன். அப்ப நான் ஏசப்பட்டு சொன்னேன், கையை கழுவிட்டு ஆட்டோவை புக் பண்ண போறேன். மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்கும்? இழந்து போனதெல்லாம் நீங்க கொடுத்துருவீங்களா? ஏசப்பா பேசுறேன், நீ விசுவாசிச்சா நான் என்ன செய்வேன்? நீங்க இருந்து வெளியே போகும்போது ஒன்னும் மகிமையோட போக போனேன். அப்ப எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. என்னிடத்துல இருந்த தேராக என்ன விசுவாசிக்கல. ஆண்டவர் ஒரு நிமிஷத்துக்குள்ள அதிசயத்தை அவரால் செய்ய முடியுங்கிற காரியத்தை நான் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அதற்கு பின்பு நான் விசுவாசித்த அப்படி ஜோமிட்டு கையை கழுவிட்டு நான் வெளியே வரேன். பிரதர் ஆட்டோ புக் பண்ணுங்க அப்படிங்கும்போது அவர் ஆட்டோ புக் பண்ணதான் போன் எடுத்தார். அப்போ ஒருத்தர் வந்தார், கதவை திறந்துட்டு, இன்னைக்கு தான் நீங்க புதுசா கடை திறந்துருக்கீங்களான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா பிரதர். நான் நினைச்சுக்கிட்டேன் புதுசா கடை திறந்தா என்ன செய்வாங்க? உள்ள வந்து எல்லாரும் பார்க்க வருவாங்கல்ல, அப்படி பார்க்க வந்திருக்காங்க நினைச்சேன். அவர் வேகமா வந்தார், வந்து உட்கார்ந்தார்.
பிரதர் என்னென்னு சொல்லுங்க, நான் ஒரு லிஸ்ட் தரேன், நீங்க என்ன செய்யுங்க, இதெல்லாம் எனக்கு அனுப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லிஸ்ட்டை எடுத்த போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த பில்லு வந்து ஒரு அமைச்சர் வீட்டு பில்லா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்ததை எல்லாம் தேவன் என்ன செய்தார், கொடுத்தார். ஜோமி ஆண்டவருடைய சமூகத்துல ஏன் பேராக என்ன விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து போட்டுருங்க. இந்த விசுவாச குறைச்சல் இனி எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்பந்தான் அந்த பிரதர்ட்ட நான் சொன்னேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தார். நிச்சயமாய் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்றுவார். நம்ம செவி கொடுக்காத வரையிலும் அவரால் அந்த வாக்கு தத்தங்களை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அதுதான் தாமதம். நம்ம செவி கொடுக்காததுதான் தாமதம். இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இருந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறலன்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? இன்னும் இவ்வளவு நாள் தான் நீங்க விசுவாசிங்க. ஒரு நிமிஷத்துல ஆண்டவரால் அவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்ய முடியுமானால், ஆண்டவரால் அவ்வளோ பெரிய கிருபையை செய்ய முடியுமானால் உங்களுக்கும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க இருதயத்துல இருக்கிற அந்த விசுவாச குறைச்சலுங்கிற தேராக என்ன செஞ்சிருங்க, வெளியெடுத்து போட்டுருங்க. அடுத்தது, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தொழில் தான் தெரியும், அந்த தொழில் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, ஏசப்பா சொல்ற தொழிலுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்படி அவருடைய சித்தம் இல்லாத இடத்துலயே போய் நின்றுட்டு, ஆண்டவரை இந்த இடத்துல என்னை ஆசீர்வதிங்க, இந்த இடத்துல நான் காலொன்றி நிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கூட வீடு தேடிக்கொண்டு இருக்கும்போது அப்படிதான் எங்கெங்கனாமோ தேடிக்கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் எப்பவும் வீடு தேடினாலும் எங்க போய் தேடுவேன் தெரியுமா, மாங்காடுல தான் ரேட்டு கம்மியா இருக்குன்னு. எப்பவுமே என் பாதை எங்கதான் இருக்கும், மாங்காட்டுல தான். அப்போ ஒரு நாள் ஏசப்பா தரிசனத்தை காண்பித்தாங்க. அங்க இருந்து என்னைய தூக்கி ஒரு இடத்துக்கு தள்ளி, இதுதான் உன் இடம் அப்படின்னு. அன்னையில இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை, இவ்வளவு நாட்கள் உமக்கு சித்தம் இல்லாத இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன், என் வீட்டை தேடிட்டு இருந்திருக்கேன். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு தள்ளி விட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்க சித்தம். ஹல்லேலூயா. அந்த சித்தமான அந்த இடத்தை எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதற்கு பின்புதான், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த பின்புதான் ஆண்டவர் அவருக்கு சித்தமான அந்த இடத்தை எனக்கு என்ன செய்தார், தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போலதான் அவருடைய சித்தத்துக்கு அறியாம, அதற்கு சில நேரத்துல நம்ம அறிந்து இருந்தாலும் என்ன செஞ்சிடறோம், அதற்கு செவி கொடுக்கறது இல்லை, அந்த சித்தத்தை செய்யறது இல்லை, அதை நிறைவேற்றும்படியாய் காத்து இருக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு வேற வழியா என்ன செஞ்சிடறோம், ஓடிடும். ஆபிரகாமும் அப்படிதான் என்ன செய்தார், ஆண்டோடைய சித்தம் எதுதான், கானான் தேசத்துக்கு போனோங்கிறது தான் ஆண்டோடைய சித்தம். ஆனால் அவர் என்ன செய்தார், ஆண்டோடைய சித்தத்தை மறந்துட்டு எங்க குடியிருந்துட்டாரு, ஆறான்ல என்ன செய்து விட்டார், குடியிருந்து விட்டார். இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேடாது ஜெபம் இல்லையா, வேத வாசிப்பு நம்ம வீட்டுக்குள்ள இல்லையா, குடும்ப ஜெபம் இல்லையா, அந்த தேராகுகளை எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும், அகற்றி போடணும். ஹல்லேலூயா. வேத வாசிப்பு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகள் தடைபடுவதற்கு காரணம் ஜெபக்குறை, ஜெபக்குறைவு தான். நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்க ஜெபிக்க தான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த அபிஷேகத்தை என்ன செய்வார், ஊற்றுவார். இன்னைக்கு அபிஷேகத்துக்காக நீங்க எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் என்ன அபிஷேகத்தை பெறல? தாகம் என்னதான் இருக்குது, குறைவா இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீரை ஊற்றுவேன். அப்ப குறைவு எங்க இருக்குது, நம்ம கிட்டதான் இருக்குது குறைவு. தாகம் நமக்கு அதிகமாயிட்டுன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். அவர் சொல்லியிருக்கார், உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை என்ன செய்யல, குறுகியே போகல. ஹல்லேலூயா. உனக்கு நான் எதை தருவேன், ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய சமூகத்துல தாகத்தோடு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் என்ன செய்வார், நமக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். அநேகருடைய சோர்வு இந்த வருஷத்துல, அநேகருடைய சோர்வு எதாவது இருக்குது, எனக்கு என்ன அபிஷேகத்தை கிடைக்கல, நான் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்ளலைங்கிற சோர்வு நம்ம கிட்ட இருக்குது இல்ல. அப்ப இன்னும் அதிகமாய், அப்போ நம்ம கிட்ட தான் குறைவு இருக்கு. தேராகு எங்கதான் இருக்குது, தேராகு யார் கூட இருந்தா, ஆபிரகாம் கூடயே தான் இருந்தா. ஹல்லேலூயா. தேராகு ஆபிரகாமை தடை செய்கிறவரா என்ன செய்தார், அந்த இடத்துல காணப்பட்டார். அதே போலதான் இன்றைக்கு நம்மளுடைய தாகத்தின் குறைவு தான் நம்மளை இன்னும் அபிஷேகம் பெற முடியாமல் என்ன செய்கிறது, தடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டோடைய சமூகத்துல நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடமாய் நம்ம திரும்பும் போது அவர் என்ன செய்வார், நமக்கு கொடுத்த வாக்குகளை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆரான் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வறண்டு போன பலனற்ற இடம். ஆரான் என்பதற்கு என்ன அர்த்தம்? வறண்டு போன பலனற்ற என்பதுதான் பலனற்ற ஒரு இடம் ஆரான். அந்த இடத்துலதான் அவர் போய் என்ன செய்திருக்கிறார்? ஆபிரகாம் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நான் கையிட்டு செய்யற காரியம் எனக்கு வாய்க்கல, என் வாழ்க்கை ஒரே வறட்சியா இருக்குது, இந்த 2024 வருஷத்துல என் தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை, என் கையின் பிரயாசம் இல்லை, எல்லாமே இழந்தவளா நான் நிற்கிறேன், என் வாழ்க்கை ஒரு வறட்சியா இருக்கிறது என்று சொல்லி உங்க இருதயத்துக்குள்ள நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த ஆரானை விட்டு, அந்த தேராவை விட்டு நீங்க புறப்பட்டு வெளியே வரும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் வறட்சியை என்ன செய்வார்? மாற்றுவார். அவர் சொன்ன வாக்குகளை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேராகு மரித்த பின்பு, தேராகோடு இருக்கும்போது, ஆபிரகாம் தேராகோடு ஆரோன்ல இருக்கிற வரையிலும் நீங்க வேதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதற்கு பின்பு ஆபிரகாமோடு என்ன செய்யவில்லை? பேசவில்லை. முதல்ல பேசின பின்பு அதற்கு பின்பு என்ன செய்யல? பேசல. தேராகு மரித்த பின்புதான் திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாம் முறை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு பேசுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல எப்படி அழைத்தார்? அந்த வசனத்துல என்ன வார்த்தை இல்லை, 2 வார்த்தையும் ஒன்போல இந்த மாதிரி இருக்கு, ஆனா ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்கார். அந்த வசனத்தை எடுக்கலாமா? அவர் எப்படி சொல்லுவார்? அப்போஸ்தலர் 7ல் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்பார். ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்லுவாங்க? ஏசப்பா உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் எந்த வார்த்தை இல்ல அந்த வசனத்துல? உன் தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டு. அந்த வார்த்தை முதல்ல சொல்லல ஏசப்பா, ஆனா இப்ப சொல்லுகிறார். ஏன்னா தேராகுனால தடப்பட்டு காலம் தாமதித்ததுனால ஆண்டவர் இந்த முறை சொல்லுகிறார், உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்ய? புறப்பட்டு போ. அப்போ ஏசப்பா அழைச்சாங்க வான்னு சொல்லி. இன்னைக்கு அவர் தானே தடப்பட்டு நிக்கிறாரு. அவர் தான் ஆரான்ல என்ன செஞ்சுட்டார்? அந்த வறட்சியான இடத்துல, பலனற்ற ஒரு இடத்துல, அதுல ஒரு பலனே இல்லை. அவர் கானான என்ன செய்யல? சுதந்திரிக்கவே இல்லை. அந்த ஆரான்ல இருந்து தேவனோட அவர் என்ன செய்யல? பேசல. தேவனோடு உறவாடல. ஆண்டோடைய சத்தத்தை அவர் என்ன செய்யல? கேட்கல. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நீ என்ன செய்ய? கானானுக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். இப்போ அவர் என்ன செய்கிறார்? ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது, ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? ஆபிரகாமை சுதந்திரிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 7 ஆசீர்வாதங்களினாலும் ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்தார். அந்த 7ஆம் ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? ஆபிரகாமின் 7ஆம் ஆசீர்வாதம் என்ன? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி சொன்ன தேவன் இன்றைக்கு பூமியில இருக்கிற ஒவ்வொரு வம்சங்களும் ஆபிரகாமுடைய 7 ஆசீர்வாதங்களால என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நீங்க வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்கிறோம்?
பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படி, இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த 7 ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிக்கிறவர்களா இருக்கிறோம். அதுல கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினால நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசிக்கிறோமா? அவருடைய வார்த்தையை நம்பி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் இல்லாமல் நீ புறப்பட்டு போன்னு சொன்னா நம்ம புறப்பட்டு போயிருவோமா? அவரை நம்பி யோசித்து பாருங்க. இன்றைக்கு காலையில நான் எனக்கு ரொம்ப மின்னுக்குட்டியே என்ன செஞ்சுட்டேன், ஊழியத்துக்கு கிளம்பிட்டேன். அப்போ ஆட்டோவில் ஏறினோடனே அந்த வண்டி என்ன செய்யல, ஸ்டார்ட் ஆகலை. ஒரு 10 நிமிஷம் அதில் லேட்டு. திரும்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தான் வந்துச்சு, என் வீட்டை தான் கிடந்துச்சு திரும்ப. அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் என்ன செய்யுங்க, வேறு ஆட்டோவுக்கு புக் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஏசப்பா எனக்கு புக் பண்ணோன்னு நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க, வந்தீங்க. இந்த வண்டியில் என்னை கொண்டு போய் என்ன செய்வார், அவர் சேர்ப்பார். எனக்கு நான் நன்கு அறிந்திருக்கிறேன், என் தேவன் என்னை ஊழியத்துக்கு கொண்டு போகணும்னா நேர்த்தியாக என்ன செய்து விடுவார், கொண்டு போய் விடுவார். அதனால் நீங்க பயப்படாதீங்க. அவங்க சொல்றாங்க, எப்படிதான் நீங்க பயம் இல்லாம நடு ரோட்ல திரும்பியும் வண்டி நின்றுட்டு திரும்ப போர் சிக்னல்ல வந்து என்ன செஞ்சுட்டு நின்றுட்டு ஒவ்வொரு முறை நிற்கும் போது அவங்க வேற வண்டி புக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், இல்லை, ஆண்டவர் என்ன செய்வார், நேர்த்தியாய் அந்த இடத்துக்கு என்ன செய்வார், கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. என்ன தடைகள் வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு கொடுக்கிறார் பாத்தீங்களா ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து நீங்க ஜெபித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க இருக்கும் பொழுது அவர் உங்களை என்ன செய்வார், அந்த வார்த்தையின்படி உங்களை என்ன செய்வார், வழி நடத்துவார். அந்த வார்த்தை அவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நீங்க உங்களிடத்துல இந்த வருஷத்துல இந்த 2024 அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற அந்த தேராவையும் பலனற்று போன அந்த ஆரோனையும் விட்டு கர்த்தரிடமாய் நீங்க திரும்பும் போது அவர் என்ன செய்வார், உங்களுக்கு அந்த நன்மைகளை என்ன செய்வார், கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், முதல்ல நம்மளிடத்துல இருக்கிற தேராக என்னன்னு நீங்க சோதித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களால அந்த காரியத்துல என்ன செய்ய முடியும், விடுதலை பெற முடியும். ஹல்லேலூயா. அதை நீங்க சோதித்து பார்க்கணும். இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேட்கலாமா, எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு ஹல்லேலூயா, இந்த 2024 வருஷத்தினுடைய தொடக்கத்துல தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஏன் என்ன நிறைவேறல, ஏன் இன்னும் என் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இல்லை? ஆண்டவர் சொன்னாரே, என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்வேன் என்று சொன்னாரே, ஏன் என்ன அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளல என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? முதலாவது உங்களை நீங்க சோதித்து பாருங்க. விசுவாச குறைச்சலோடு இருக்கீங்களா? அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உங்களிடத்துல தேராகும் ஆறானும் இருக்கிற வரையிலும் ஆண்டவர் உங்களோடு பேச மாட்டார். ஆபிரகாமோடு அவர் பேசவில்லை, தேராக மறைத்த பின்புதான் தேவன் பேசினார். அதுபோலதான் உங்களிடத்துல இருக்கிற அந்த தேராகையும் ஆறானையும் நீங்கள் உங்களை விட்டு விளக்கும் போது அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும், அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு சீர்படுறீங்களா? உங்களிடத்துல இருக்கிற அந்த தேராக உங்களை விட்டு நீக்குங்க பார்க்கலாம். முதலாவது, ஆண்டவரே என்னிடத்துல விசுவாச குறைச்சல் இருக்கான்னு நீங்க சோதித்து பாருங்க. விசுவாச குறைச்சலோட இருந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் அவை விசுவாசம் நீங்கும்படியா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட வாய்களை திறந்து கேளுங்க, என் அவை விசுவாசத்தை நீங்கும்படியா உதவி செய்யுங்க. அவர் சொன்னால் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாற மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் சொன்ன வாக்குகள், அவர் சொன்ன நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நம்மளிடத்துல இருக்கிற தேராது. ஹல்லேலூயா. நம்ம பலனற்று போன இடத்துல போய் இருக்கோமா? வறண்ட இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோமா? ஒரே கவரவி கவரமா? கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்திருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு நடக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகாதன்னா அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகாம இருக்கிறீங்களா? அவர் சொன்னதுக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் திரும்ப அவர் உங்களோடு பேசுவார். அநேக நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, ஏன் ஏசப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? நான் அந்த கண்ணீரின் பாதையில நிக்கிறேனே, இந்த வெக்கத்தின் பாதையில நிக்கிறேனே, நான் வெக்கப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி என் வாழ்க்கையோட டெட் எண்டுன்னு சொல்லுவீங்களா? அந்த டெட் எண்டுல நிக்கிறேன்னு எத்தனையோ நேரம் நீங்க கதறும் போதும் ஏன் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரலன்னா
உங்களிடத்துல இருக்கிற அந்த தேராக காலம் தாமதிக்க பண்ணுகிற அந்த காரியங்களுக்கு இன்றைக்கு ஜெபாவி குறைவா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபாவிக்காக ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு ஜெபாவிய ஊற்றுங்கன்னு கேளுங்க. நான் உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கணும்ப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. யாக்கோபை போல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை பிடித்துக் கொள்கிறீங்களா? அல்லேலூயா. வேத வாசிப்புல குறைவா இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களை விட்டு அதை நீக்கும் போதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த வேத வாசிப்பு இடத்துல குறைவா இருக்குதுப்பா, நான் வேதம் வாசிக்கணும் ஆண்டவர்ட்ட கேளுங்க. நான் 15 வயது வரையும் டெய்லி ஒழுங்கா பைபிள் வாசிக்கிற பிள்ளைன்னா கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பின்புதான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எங்க வீட்டுல ஒரே ஒரு வேத புஸ்தகம் தான் உண்டு. அதற்கு பின்புதான் ஆண்டவருடைய சமூகத்துல எனக்குன்னு ஒரு வேத புஸ்தகம் வேணும், எங்களுக்குன்னு ஒரு வேத புஸ்தகம் வேணும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல கேட்க ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. ஒரு கபரவி கவலப்பா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார், தேவன் கொடுத்தார். பாட்டு புக்கு இல்லாம இருந்தோம், கொடுத்தார். கேட்கும் போது அவர் கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே நான் வேதத்தை ஒழுங்கா வாசிக்கணும். இந்த வேத வாசிப்பு என் வீட்டுல இல்ல, என் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இல்லையே சப்பா. கேக்குறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல என் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இல்ல. அன்னைக்கு ஒரு பிரதர்ட்ட சொல்லும்போது அவர் சொல்றாரு, குடும்பமே சீரழிஞ்சு விடவே கிடக்குது சிஸ்டர், எப்படி நான் குடும்ப ஜெபம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, குடும்ப ஜெபம் பண்ணும்படியா என் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க. கேக்குறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல கேக்குறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல குடும்ப ஜெபம்னு எல்லாருடைய வார்த்தை அதுதான். என் கணவர் ரட்சிக்கப்படாதவர், அவரை கூப்பிட்டா வரமாட்டார். என் பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அந்த பிள்ளைய கூப்பிட்டா வராது. என் பையன் பெரிய பையன், அவனை ஜெபத்துக்கு வான்னு சொன்னா அவன் வரமாட்டேங்கிறான். எல்லாரும் ஒரே படிப்புன்னு என்று இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்களா? இல்ல. கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க, ஏசப்பா என் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் பண்ணும்படியான அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. வாய்களை திறந்து உங்க தேராக உங்களை விட்டு நீக்கும் போதுதான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா? அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க நம்புன இந்த 2024 வருஷத்துல முதல்ல உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்புனீங்க பாத்தீங்களா? அந்த வாக்குத்தத்தங்களை மறவாமல் அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லலாமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். வாய்களை திறந்து நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். திரும்ப நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? அவர் நம்ப பண்ணின அந்த வாக்குகளை எல்லாம் உங்களுக்கு இதுவரையிலும் அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நீங்க எந்தெந்த வாக்குகளை எல்லாம் நம்புனீங்களோ, ஹல்லேலூயா, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரா? உனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா? உன் பலவீனத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? உன் வியாதியிலிருந்து உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? உன் கடன்களை எல்லாம் அடைத்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? என்ன காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார்? உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? ஏசப்பா உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஒரே கபரவி கவலவா, என்னென்ன வாக்கு அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அந்த வாக்குகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். இன்னொரு விஷயம், உற்சாகத்தோடு, எந்த உற்சாகத்தோடு இந்த 2024 வருஷத்துக்குள்ள நுழைந்தீர்களோ, எந்த நம்பிக்கையோட ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டீர்களோ, அந்த வார்த்தையை இப்ப நீங்க ஒரு விஷயம் நினைக்கலாமா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் சிறுமந்தையில ஜீசஸ் லிசன்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி. நானே அதுக்கு பெரிய சாட்சி. 8 மாதங்களாய் சம்பளம் இல்லாமல் இருந்தும் ஆண்டவர் அன்றன்றுள்ள ஆகாரத்துக்கு என்னை கைவிடவே இல்லை. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றோன்னே ரொம்ப உற்சாகமா தான் கடந்து வந்தோம். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார்.
என்று சொல்லி, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான பாதைக்குள்ள கடந்து போவோம் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ஆனா அந்த வறட்சியான பாதையிலையும் அவர் நம்ப பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி 8 மாதங்களும் அவர் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, கைவிடவே இல்லை. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, ஹல்லேலூயா, எத்தனையோ அழுகையின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி நம்பினேனோ அப்படியே அவர் என்னை வழி நடத்தினார். இன்றைக்கு நீங்க என்ன வாக்குத்தத்தம் அவர் உங்களுக்கு கொடுத்தார்? ஹல்லேலூயா, இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிருப்பார். உங்களை கைவிடவே இல்லை. எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொள்கிறத பார்க்கும் போதே தெரியுது, வாக்குத்தத்தங்களை பெற்றவங்க எல்லாரையும் அவர் கைவிடவே இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா, உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஹல்லேலூயா, உங்களுக்கு தனித்தனியாய் அவர் கொடுத்த வாக்குகளை இப்ப நினைத்து பாருங்க. எனக்கு வாக்கு கொடுத்தார் அவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். நான் இயேசுவோட சொன்னேன், இந்த பாதையில தான் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களாப்பா. ஊழியத்தின் பாதையில எத்தனையோ நெருக்கடிகள் வந்தது, ஊழியத்தின் பாதையில எத்தனையோ அவதூறுகள் வந்த போதும் ஹல்லேலூயா, அந்த காரியத்துல அவர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை அவர் எனக்கு காட்டினார். ஹல்லேலூயா, அது போலதான் எந்த வாக்கு அவர் கொடுக்கிறாரோ அதை நீங்கள் நம்பும் போது அவர் அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிற தேவன், அப்படியே நிறைவேற்றுவார். கைகளை உயர்த்தலாமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இன்னும் உற்சாகமாய், நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா, அவர் உங்களை நம்ப பண்ணின அந்த வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, அந்த வாக்குகளை அப்படியே நினைச்சு பாருங்க. அவருக்கு உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகள், ஹல்லேலூயா, எத்தனையோ வார்த்தைகள். பயப்படாதே என்று சொன்னாரா? நீங்க அதை நம்புங்க. ஹல்லேலூயா, என்ன காரியத்துக்கு உங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்தார்? பயப்படாதே என்று சொல்லி. எந்த காரியத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். உன் வலது கரத்தை பிடித்து வழி நடத்துவேன் என்று சொன்னார். உன் பள்ளங்களை எல்லாம் தண்ணீரால் நிரப்புவேன் என்று எப்பொழுது சொன்னார்? அதை நினைங்க, நினைச்சு பாருங்க. அவர் நினைத்து உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க சுதந்திரிக்காம இருக்கிறதுக்கு உங்களை விட்டு ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி எதுவும் பேச வேண்டாம். இந்த கடைசி மாசத்துல நிக்கிறோம்ல, இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல எல்லாரும் அப்படி உங்க கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாம். அவருடைய சமூகத்துல உங்களை ஒரு விசை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து உங்க இருதயத்தின் ஆழத்துக்குள்ள உங்களிடத்துல இருக்கிற தேராக என்ன? நீங்க எந்த ஆறான்ல நிக்கிறீங்க? எந்த வறட்சியான பகுதியில நிக்கிறீங்க? பலனற்ற போன அந்த பகுதியில வந்து நின்னுட்டீங்களா? பலனே இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த பகுதியில நின்று இப்போ ஏசப்பட்ட திரும்புங்க பார்க்கலாம். இப்போ உங்களிடத்துல இருக்கிறது எல்லாம் அகற்றி போட்டு விட்டு அவரிடமாய் நீங்க திரும்புங்க பார்க்கலாம். அவரிடமாய் திரும்புங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு, அவர் உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தைக்கு திரும்புங்க. ஹல்லேலூயா, அவர் ஹல்லேலூயா ஒரே கவரவி கவலமா உங்களோடு பேசின அந்த சத்தத்துக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஏசப்பா, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் சொல்றீங்களா? உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்பா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகிற வரையிலும் ஹல்லேலூயா
ஒரு கபரவா கானானை சுதந்தரித்திருப்பார். ஆனால் அந்த தேராகோடு சேர்ந்து அந்த ஆரானில இருந்த போது அந்த கானானை அவர் சுதந்தரிக்க முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, அந்த மகிமையின் தேவனுடைய அந்த மகிமையை பார்க்க முடியவில்லை. என்றைக்கு அதை விட்டு எழும்பினாரோ அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. அன்றைக்கு தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. ஒரு கபலவா இன்றைக்கு இந்த இருதயத்துக்குள்ள நினைச்சிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன், என் கணவரை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எங்களிடத்துல இருக்கிற எல்லா தேராகையும் அகற்றி போடுங்கப்பா. என்னிடத்துல இருக்கிற விசுவாச குறைச்சல அகற்றி போடுங்க. என்னிடத்துல இருக்கிற கீழ்ப்படியாம என்னை விட்டு அகற்றி போடுங்க. என்னிடத்துல இருக்கிற ஜப குறைவை என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. என்னிடத்துல இருக்கிற வேத குறைவை, அப்பா உங்களுடைய வேதத்தை தியானிக்கிற அந்த தியானிப்பின் குறைவை என்னை விட்டு அகற்றி போடுங்க சுவாமி. உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த காத்திருப்பு நான் குறைவா இருக்கிறேன் சுவாமி. நான் இன்னும் அதிகமா உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. என்னிடத்துல இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீங்க நிறைவாக்குங்கப்பா. இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க சுவாமி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவிக்குரிய காரியத்துல கேளுங்க. ஆண்டவரே என் குறைவுகளை எல்லாம் நீங்க நிறைவாக்குங்க. என் குறைவுகளை எல்லாம், என் விசுவாச குறைவை தகப்பனே நீங்க நிவர்த்தி செய்யுங்க. என் அவிசுவாசம் நீங்கும்படியா எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய நாமத்தினால நீங்க கேட்கும் போது அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரே கபரவி கபலவா. ஹல்லேலூயா. சோத்ரமாப்பா, சோத்ர ராஜா. தகப்பனே இங்க உங்களை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள், தகப்பனே நீர் பேசின அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பிரோஜனமா இருந்திருக்குமாப்பா. தகப்பனே ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீங்க வழி நடத்துங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு விசை இந்த பாடலை பாடலாமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணி நம்ம கரங்களை உயர்த்தி, உங்க கரங்களை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, எல்லாரும் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.